Hey guys, warm welcomes to all. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1/2 kg மட்டன் எடுத்துறோம். வெள்ளாடு கறி தான் இது. இந்த கறி வாங்குறப்ப நம்ம அதோட அந்த கொழுப்பு இருக்க மாதிரி சேர்த்து வாங்கிக்கணும். அப்பதான் சூப்பரா இருக்கும். and அதுக்கு தேவையான ingredients பாத்தீங்கன்னா சீரகம், மிளகு, கொஞ்சமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஹோல் ஸ்பைசஸ், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், அதோட தேங்காய் நல்லா அரைச்சி திக்கா எடுத்துக்கலாம். நம்ம செய்ய போற மட்டன் குழம்புக்கு இவ்வளவுதான் ingredients. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே, pan நல்லா ஹீட் ஆனோட்டி ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அடுத்து டெம்பரிங்காக சீரகம், மிளகு போட்டுக்கலாம். இது நல்லா பொரியணும். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுவும் நல்லா பொரியட்டும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க ஷாலட்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை போட்டு நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு சார்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் போட்டுக்கலாம். சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் அண்ட் டர்மரிக் பவுடர், இது 3 மட்டும் போட்டு நல்லா சார்ட் அவுட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஓகே, நம்ம சார்ட் அவுட் பண்ண இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆறிட்டுருக்க கேப்பில் ஒரு குக்கரில் எண்ணெய் நிறையா விட்டுக்கலாம். எண்ணெய் நிறையா விட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். அடுத்து ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் டெம்பரிங்காக. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணிவிட்டு அடுத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மீட் போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மீட் நல்லா குக் ஆகணும், லைக் திரண்டு வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், கலருக்காக தான். ஸோ அடுத்து கல் உப்பு போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஓகே, இது ரெண்டையும் போட்டு நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, மட்டன் இது மாதிரி நல்லா குக் ஆகிற டைமில் நம்ம ஆற வச்சுருந்த ஆனியனை நல்லா கிரைண்ட் பண்ணி அந்த பேஸ்ட்டையும் எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் குக்கர் லிட் போட்டு மூடிடலாம். 6 விசில் விட்டுறலாம். ஓகே, குக்கர் விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ மட்டன் சூப்பராக பாயில் ஆயிடுச்சு. இதை ஒரு பேனில் இப்போ மாற்றிக்கலாம். பேனில் மாற்றிட்டு நம்மளோட கோகோனட் பேஸ்ட்டை ஆட் பண்ணி அகெயின் ஒரு 2 to 3 minutes கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லாட்டி தேங்காய் இல்லாமல் அப்படியே கூட நம்ம இந்த குக்கரில் எடுத்த மாதிரி அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். தேங்காய் போடுறீங்கன்னா உங்கள் வீட்டில் எவ்வளோ தேங்காய் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கம்மியாகவோ அதிகமாகவோ பார்த்து போட்டுக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட மட்டன் குழம்பு. ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அலாங் வித் எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்க அதையும் டச் பண்ணி ஃபாலோ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.